இரண்டாவது பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து தூர்ல சுருக்குறான் உலகத்துடைய சிந்தனை இது மூணுல ஒன்றா தான் இருக்கும். நீங்க உலகத்தை பத்தி ஒரு ஏத்திஸ்ட் சிந்திச்சாலும் இந்த மூணுல ஒன்றா தான் சிந்திக்க முடியும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கேள்வியா சொல்றான். அம் ஹுலிகு மின் கைரி ஷை, ஒன்றுமில்லாமல் உருவானார்களா? முதலாவது கேள்வி. அல்லது ஒன்றுமில்லாமல் அவர்கள் உருவாகி விட்டார்களா? அம் ஹுலிகு மின் கைரி ஷை, எதுவும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா? ஒன்றுமில்ல. அப்படி அதாவது யாருக்கு சொல்றது? இறைவன் இல்லாம உருவாகினவங்களுக்கு சொல்லலாம். அப்படி உருவாகி விட்டார்களா? அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது அவர்களே படைத்தார்களா? இரண்டாவது கட்டம். அல்லது அவர்களே படைத்தாளர்களா? அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா? மூன்று தவிர வெளியே போக இயலாது. ஒன்று ஒன்றும் இல்லாமல் உருவாகுதல், அல்லது அவர்கள் அவர்களை மட்டும் உருவாக்கிக் கொள்றது, அல்லது அவர்கள் அவர்களையும் உருவாக்கி வானங்கள் பூமியையும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க? உருவாக்கினார்கள். இந்த மூன்றில் ஒன்று தான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான் சூரத்து தூர்ல. அம் ஹுல், இந்த தலைப்பு நம்ம தனியாக எடுத்தோம். சூரத்து தூருடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஜுபைல் இங்க நம்ம ஒரு ஸ்பீச் பேசினோம். அன்புள்ள சகோதரர், அதாவது கிட்டத்தட்ட 20-30 கேள்வி எல்லாம் என்ன செய்யறான்? கேட்கிறான். இது அல்லாஹ் தஆலா சொல்றான், அம் ஹுலிகு மின் கைரி ஷை, ஒன்றுமில்லாமல் படைக்கப்பட்டார்களா? அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது அவர்களே படைத்தார்களா? அல்லது அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா? பல்லா யூகினூன், இல்லை, அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யூகினூன் என்ன தெரியுமா? ஒன்றிலே பிடிப்பு இல்லை அவங்களுக்கு. பல்லா யூகினூன், அவர்கள் பிடிப்பற்றவர்களாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள் என்று சூரத்து தூரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 35-36வது விஷயத்தில் என்னது வசனத்தில் இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை உணர்வதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா, சில உபரியான விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறான். அதெல்லாம் கேள்விகளாகவே அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். அதுல ஒன்று, மனிதன் எப்ப எதை யோசிச்சு கிடைக்கிறான் தெரியுமா? அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம உருவாக்கப்பட்டிருக்கு, நாம ஒருத்த படைச்சிருப்பானா, ஒருத்த என்னைய படைத்திருப்பானா என்றதா தன்னை பத்தி அவன் யோசிச்சு கண்டிக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்து காஃபிர்ல 57-58ல, லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் அக்பரு மின் ஹல்கின் நாஸ், உங்களை படைப்பதை விட வானங்கள் பூமியை படைப்பது மிகப்பெரியது அப்படின்ற அல்லாஹ். நீங்க உங்களை பத்தி யோசிச்சிருக்கீங்க, அதை விட்டுருங்க. வானங்கள் பூமியை படைப்பது இருக்கிறதே, அது இதை விட மிகப்பெரியது. உங்களை படைத்ததை விட்டுருக்கு, நீ பெருசை யோசிங்க என்றாலாம். சின்னதுல யோசிக்க வேணாம். இப்ப படைப்பு தானே உங்களுக்கு பிரச்சனை. அதனால மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டாதான் விட்டுருங்க. லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தல் இருக்கிறதே, அது அக்பர் மின் ஹல்கின் நாஸ், மக்களை படைப்பதை விட பெரியது. வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனம், இது சூரத்துல் காஃபிர் 57-58, இது 22-23. இதெல்லாம் பாருங்க அன்புள்ள சகோதரர், சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான். சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும். 22-23வது வசனம் சூரத்துல் அன்பியா. இது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹா, இந்த வானங்களிலும் பூமியிலும் இறைவன் அல்லாது வேற எதுவும் இருந்திருந்தால், வணங்கப்படத்தக்க வேற எதுவும் இருந்திருந்தால், லஃபஸததா, இந்த பூமி என்ன செய்திருக்கும்? அழிந்து போயிருக்கும். இந்த பூமி அழிந்து போயிருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இறைவனுடைய இந்த நிர்வாகத்தை மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்துல எவன் செஞ்ச நிர்வாகத்தை எடுங்க, எவர் செய்த நிர்வாகத்தை எடுங்க. கண்ணியமானவர்களாக இருக்கலாம், கண்ணியமற்றவர்களாக இருக்கலாம். எவர் நிர்வாகம் செஞ்சாலும் குழப்பம் வந்துதான் இருக்கு. பாருங்க பாப்போம், எவர் நிர்வாகம் செய்தாலும் குழப்பம் வந்துதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல மட்டும்தான் என்ன செய்யாது? குழப்பம் வராது. மற்றபடி இந்த உலகத்தில் நபிமார்களே நிர்வாகம் செய்தாலும் தவறுகள் என்ன செய்யும்? அங்கே உருவாகித்தான் இருக்கும். இறைவனை தவிர நிர்வாகத்தில் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இது இறைவன் அல்லாதவர்களுடைய நிர்வாகமாக இருந்திருந்தால் லஃபஸததா, வானங்களும் பூமி எப்பயோ என்ன செஞ்சிருக்கும்? போய் முடிந்திருக்கும். இதுல அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உணர்த்த வருகிறான். என்ன தெரியுமா? இந்த ஓர்டர், இந்த சிஸ்டம், இறை கடவுள் என்கின்ற ஒருவனை தவிர வேற யாராலும் இதை செய்ய முடியாது. இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்ற, யுஸ்கா மின் மாஇன் வாஹித், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒரே தண்ணீர் ஊட்டப்படுகின்ற மரங்களிலும் உணவு முறைகள் வேறாக இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். எப்படி? ஒரே தண்ணீர் தான் ரெண்டுக்கு ஊத்துறீங்க. மாங்காய் மரத்துக்கு அதுதான், மாதுளை மரத்துக்கு அதுதான். ஆனா அதுல டேஸ்ட் வேற, இதுல டேஸ்ட் வேற. ஒரே நிலம் தான், ஆனால் நாங்க அதனுடைய சுவைகளை வித்தியாசப்படுத்திக்கிறோம், பார்க்கலையான்னு கேட்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, இது நான் அல்லாம வேற யாராவது இந்த உலகத்தில் நிர்வாகம் செய்யறதாக இருந்தா நீங்கள் குழப்பங்களை கண்டிருப்பீர்கள். அப்படின்னா மனித முதல்ல என்ன செய்யணும்?
இந்த உலகத்துல இந்த உலகம் நீட்டா போறதுல ஒரு சைட்ல விட்டுட்டு நீட்டாக இறைவன் அல்லாமல் நீட்டாக நடக்கக்கூடிய ஒரே ஒரு நிர்வாகத்தை என்ன செய்யணும்? காட்டணும். காட்டவே முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? படைப்புகளில் எதுவுமே உங்களுக்கு நீட்டான நிர்வாகத்தை காட்ட முடியாது என்றால் அது இறைவன் தான் என்ன செய்யறான்? நிர்வகிக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது இன்னொரு கோணத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்.